நான் என் பிள்ளைக்காக இதை செஞ்சேன், அது எனக்கு பெரிய மனநிறைவை தருது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சைக்கிள் கேட்டிருக்கான், கீர் சைக்கிள். சைக்கிள் எவ்வளவு? 22,000. அது எங்கள் சக்திக்கு மிஞ்சினது தான். அவன் ஆசைப்படுறதுனால நான் அதை வாங்கி கொடுத்தேன். 22,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் பையனுக்காக? ஆமாம். ஓகே சார், இப்போ லாஸ்ட் ஒரு 4 days முன்னாடி நானும் என் பையனும் மட்டும் பார்க் போயிருந்தோம் சார். அங்கே ஒரு பெரிய பசங்க இந்த சிங்கிள் லெக் வச்சு ஓட்டுவாங்களே அந்த மாதிரி சைக்கிள் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அது கேட்டு இவன் ரொம்ப அழுதான். உடனே எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. இதுவரை நான் ஆன்லைனில் எதுவுமே ஆர்டர் பண்ணதும் கிடையாது, ஆர்டர் பண்ணவும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு அந்த பார்க்கில் வச்சே பார்த்து நான் உடனே அது எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்லன்னு உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் சார். அதான் நீங்கள் ஆன்லைனில் வாங்கின முதல் பொருள். ஆமாம். என்னோட குழந்தை வந்து மாண்டெசரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அது டிஃபால்ட்டாக வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கூல். வெஸ்ட்மாம்பலம்ல இருந்தோம். அவனுக்காக நான் வந்து குன்றத்தூர் ஷிஃப்ட் ஆகி அங்கே ஒரு மாண்டெசரி ஸ்கூலில் அவனை இப்போ போட்டிருக்கேன். அவன் ஹாப்பியாக இருக்கான் சார் இப்போ. ஓகே, வெஸ்ட்மாம்பலத்துலேருந்து குன்றத்தூர் பள்ளிக்கூடத்துக்காக? ஆமாம், ஷிஃப்ட் பண்ணிட்டோம் சார் அவனுக்காக. வேற யாரு சார்? என் மகளுக்காக எல்லாமே பிங்க் கலரில், பெட்ரூம்லேருந்து அவள் ரூம்லேருந்து அவளுக்கு பிடிச்சது சின்ன விஷயம்னாலும் அது வந்து உபயோகமே இல்லை, அது வந்து வேஸ்ட்டுனாலும் எனக்கு தெரியும். என்னுடைய நாலேஜ்க்கு வந்து அது வந்து உபயோகமாக இருக்காது, திரும்ப ரிப்பீட்டடாக இருக்கும். ஆனால் அவளுடைய விருப்பத்துக்காக அப்படி என்ன பண்ணீங்க? 5 ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன் இந்த லீவில் மட்டும். அவளுக்கு ஹேண்ட்பேக்னா ரொம்ப விருப்பம். இப்படி வந்து பிள்ளைக்கு பார்த்து செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனம் அப்படின்னு நினைச்சா எது சொல்லுவீங்க? 2 பசங்க, என் பையன் கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். பக்கத்து வீட்டில் வந்து ஸ்கேட் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்கன்னு ரொம்ப குதிச்சான். ஸ்கேட் ஸ்கூட்டர் அதாவது வாங்கி கொடுத்துடலாம் தம்பி. கார் கேட்டான், காரு வாங்கி கொடுத்துடலாம். பேட்டரி கார். பைக் வேணும், பைக் வாங்கி கொடுத்துடலாம். ஃபினான்ஷியலாகவும் வி வேர் ஓகே. ஸோ அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். 10 ரூபா பூட்டு, அதை பூட்டி வைடானா பூட்டி வைக்க முடியல அவனால். தொலைஞ்சு போச்சு சைக்கிள். 4,500 rupees வாங்கி சைக்கிள் தொலைஞ்சிருச்சு. போச்சுல்ல, உட்காந்துரு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ செட் நோ. வாங்கி தர முடியாது, நீ காசு சேர்த்து வை. நீ போக்கிமான் கார்டோ சாக்லேட்ஸோ எதுவுமே வாங்காத. சேர்த்து வச்சு அந்த பொருளோட வேல்யூ என்னன்னு அப்போ உனக்கு தெரியும். சேர்த்து வச்சு வாங்கின சைக்கிளை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறான். ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக். நானும் அந்த பக்கத்துல இருந்து இப்போ இந்த பக்கத்துக்கு வந்திருக்கேன். வாங்கி கொடுத்தேன், நீ தொலைச்சிட்டதுக்கு அப்புறம் நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேங்கிறத விட குழந்தை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட கஷ்டத்தை சொல்லி அதை ஷேர் பண்ணி வாங்கியிருக்கலாம். இன்னொன்று, நீங்களும் அதை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். குழந்தை எல்லாத்தையுமே அக்கறையாக பார்த்துக்கிட்டா அது குழந்தையே கிடையாது.